உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சாரியோ மன்னிப்போ எதுவுமே வேண்டாம். காசால எந்த கொண்டே வர முடியாதுக்கா. காசுங்கிறது எங்களுக்கு வேலை கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நான் இதுக்கு மேல அழுதுதான் சொல்லணும். அழுதாதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்களா? எனக்கு அழ பிடிக்காது. நான் அழ விரும்பலை. இங்கே நான் அழுதான் நிறையா தங்கச்சிங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நான் என்ன பொதுவாக எங்களை போல்டாக பார்த்து இங்கே பல பேர் அப்படியே ஒரு அந்த பின்பத்திலே பார்த்துட்டாங்க. நாங்கள் பொதுவாக அது மட்டும் இல்லாமல் எனக்கு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது பிடிக்காது. வேலை கொடுக்கல, என்ன பண்ணுறது? யூடியூப்பில் ரெவன்யூ வர்றது பத்த மாட்டேங்குது. இஎம்ஐக்கும் வாடகைக்கும் சாப்பாடு செலவுக்கும் சென்னையில் வாழ்கிறோம். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ எல்லா விலைவாசிகள்லாம் எவ்வளோ விற்கிதுன்னு தெரியும். இதை தாண்டி என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும். அங்கே என் அம்மாவுக்கு அரிசிலேருந்து எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு சிலிண்டர்லேருந்து இங்கே ஒரு சிலிண்டர், அந்த வீட்டுக்கு ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு அரிசி, அங்கே ஒரு அரிசி. இப்போ என் தங்கச்சி இந்த பிறகு தலைக்கு மீறி வளர்ந்துட்டா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது, இவளை நான் கல்யாணம் பண்ணணும். என் தம்பி இப்போ தான் படிக்க வச்சு எல்லாம் முடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜாபு வாங்கி தரணும். இந்த மாதிரி எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸுக்கா. நான் ஒரு ஆள், நாங்கள் 2 பேர் தான். எனக்கு சூப்பர் சாட்டே தேவையில்லைக்கா.